வணக்கம். பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் காரைக்குடி கத்திரிக்காய் பொரியல். அதோட டிஃப்ரெண்ட்டா ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் மேல அப்படி ஒரு லவ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காவ நீட்டமா நம்ம வெட்டிக்கிறோம். வெட்டி அத வந்து ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்ல வந்து நம்ம அத வந்து போட்டுறலாம். ஸோ இதே மாரி கன்டினியூஸா கட் பண்ணிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பூண்டு, அதாவது ஒரு 5 to 6 இல்ல 4 to 5 பூண்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீட்டமா கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல எங்க அப்பா, அம்மா வந்து சமைப்பாங்க பாருங்க. ஆம், இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி கத்திரிக்காய் பொரியல் பொரியலா வருவலாமா. ரொம்ப நாளா நாங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி கத்திரிக்காய் வறுவல். ஓகேங்களா. ஒரு நல்ல வகையான ஒரு கத்திரிக்காய் வாங்கிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த கத்திரிக்காய் ஒன்று வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அதை வந்து பொடியா நறுக்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வறுவல் போட்டு போகணும். நம்ம எப்பவுமே ஊத்துற மாதிரி கடலெண்ணெய், நாங்கள் எப்பவுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கணும். ஓகேங்களா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமா கடுகு போட்டுக்கணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. கொஞ்சமா போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் மசாலையில போட்டுக்கனால கொஞ்சமா போட்டுனா போதும். அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு ஒரு வாசத்துக்காக. சரிங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த பூண்டை வந்து கொஞ்சம் பல்லு மாதிரி சின்னதா நறுக்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்பதான் அது நல்லா இருக்கும். ஓகேங்களா. அதை கொஞ்சம் இதில் போட்டு நல்லா வதங்க விடணும். இந்த எண்ணெய் காயட்டும். போட்டாச்சு. சரிங்களா. ஸோ இப்போ நல்லா வதக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை மறந்தாச்சு, கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருந்ததை எடுத்து இதுல போடுவோம். அப்படியே ஒரு பூ போல தூவிக்கிறோம். அப்படி நான் இதை ரொம்ப வதக்கணும். பார்த்து ஓகேங்களா. நல்லா வதங்க விடணும். எவ்வளோக்கு அளவு எண்ணெயில நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அளவு அது வந்து டேஸ்டா இருக்கும். அப்படியே நம்ம சாப்பாடு சமைச்சு ஒரு ரசம் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சாம்பார் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த சாம்பாரை ஊற்றி அப்படியே அந்த சாப்பாடோட சேர்த்துட்டு அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரிங்களா. அதோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுருவோம். கல் உப்பு எடுத்து போட்டுருவோம். சமையல் எப்பவுமே கல் உப்பு போட்டு சமைக்க பாருங்க, அதான் எப்பவுமே நல்லா இருக்கும். கல் போட்டுருங்க கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு. ஓகே. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க, தேவையான அளவு கத்திரிக்காய் வாங்கி வச்சுக்கிறேங்க, ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் பூண்டை கொஞ்சம் நறுக்கிக்கிறேங்க, கொஞ்சம் பல்லு மாதிரி நறுக்கிட்டு முதல்ல கொஞ்சம் லைட்டான கடுகு போட்டுக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பை போட்டுட்டு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் தூக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டா, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இதை நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறோம். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைக்கணும். அதுல என்னென்னலாம் போடணும்னா, கொஞ்சம் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வதங்கின உடனே நம்ம இதை தான் ஆட் பண்ண போறோம். கத்திரிக்காய் கிண்டும் போது கொஞ்சம் மெதுவா கிண்டணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒய்ஃப் தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மெதுவாலாம் செய்யணும்னா வராது, அது அவங்க தான் அதுல திறமையான ஆளு. ஸோ அவங்க அதை கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா சுருள இதான பிறகு இந்த மசாலையை போட்டோம்னு வச்சுங்களேன், அப்படிதான் இருக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், சரிங்களா, கொஞ்சம் காரத்துக்கு. சரிங்களா. கொஞ்சம் கூட லைட்டா போடுமா. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலையை போடுறோம். போட்டுருங்க. ஓகே.
பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம கத்தரிக்காய் செட்டிநாடு வறுவல். அப்படியே சாப்பாடுல போட்டு அப்படியே சாம்பார் ஊத்தியோ இல்ல தயிர் சாதம் போட்டோ இல்ல ரசம் போட்டு சாப்பிட்டா அப்படி தாங்க இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.